இன்னைக்கு ஒரு சூப்பரான டிசைன் பார்த்துருமா? மேக்ஸிமம் கஸ்டமர் அதிகமாக கேட்கறதே பிகாக் டிசைன் தான். ஸோ நீங்கள் அந்த டிசைனை இப்படி ஒரு பேப்பரில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் கேட்ட உடனே போட்டு தரதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை எடுத்து திரும்ப நீங்கள் வரையும் போது அடியில் கார்பன் ஷீட் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, கஸ்டமர் உங்ககிட்ட எந்த டிசைன் அடிக்கடி கேட்காங்களோ அந்த டிசைனை இப்படி ஒரு பேப்பரில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்பன் ஷீட்டில் மொத்தம் 3 கலர் இருக்குது. எல்லோ, ஒயிட், ப்ளூ. இதில் எல்லோ அண்ட் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து ப்ளூ மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கஸ்டமர் கேட்ட டிசைனை வரைஞ்சது மட்டும் இல்லாமல் அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நிறைய பேர் கமெண்ட்ல எம்ப்ராய்டரி மிஷினை பற்றி ஒரு கிளாஸ் எடுக்க சொன்னீங்க. நான் கண்டிப்பாக எடுக்கேன். அப்புறம் நிறைய பேர் இது நார்மல் மிஷின்லேயே போடுதீங்கன்னு கேட்டீங்க. நான் திரும்பவும் சொல்லுதேன், இது நார்மல் மிஷின் இல்லைங்க, இது எம்ப்ராய்டிங் மிஷின். எம்ப்ராய்டிங்க்குன்னு தனி மிஷின் இருக்கு. நான் கிளாஸ் எடுக்கும்போது இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சரி, ஓகேங்க. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.